அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கண்டுகளிக்கக்கூடிய இந்த இடம்தான் 300 மூலிகை வனம் கொண்ட ஒரு அற்புதமான வனம். இந்த வனத்திலே நாம் இன்று கண்டுகளிக்கக்கூடியவர் தான் நமது அருமை அபூர்வ நடமாடும் சித்தர் ஐயா திரு அரசு சாமி அவர்கள். இந்த மூலிகை வனம் சுவாசத்திற்கும் நம் உடலுக்கும் நல்ல இதமான இது தரும். இந்த இடம் அமைந்திருக்கும் இடம் திருவள்ளூர் மாவட்டம் குப்பத்துப்பாளையத்தில் இந்த இடம் அமைந்திருக்கிறது. இன்று நாம் இந்த இடத்தின் உரிமையாளர் திரு ஜன்னா அவர்கள். இந்த இடத்தில் நாம் இன்று கண்டுகளிக்கப் போவது அரசு சாமி நடமாடும் அபூர்வ சித்தர் அரசு சாமி ஐயா அவர்களுடைய அருமையான வார்த்தைகளை கேட்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு அருமையான 300 மூலிகை கொண்ட ஒரு அற்புதமான தோட்டத்துக்கு இங்கே வந்திருக்கிறோம். இந்த தோட்டத்துக்கு வருவதுக்கு அற்புதமான ஐயா 2 பேர். ஒரு ஐயா செந்தில்நாதன் ஐயா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாரு, பாபு ஐயா. அவர் என்னோட கூட வேலாயுதம் ஐயா, ரொம்ப அற்புதமான மனிதர் வேலாயுதம் ஐயா அவர். அதே போல் இந்த தோட்டத்து உரிமையாளர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே அற்புதமான விநாயகர் கோவில் ஒரு பாடல் ஒன்று அற்புதமாக பாடிடுவோம், அவ்வை பாட்டு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், நோக்குண்டான் மேனிருங்காது, பூக்கொண்டு துப்பா திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வாதமக்கு. ஓம் விக்னேஸ்வராய நம, ஓம் விக்னேஸ்வராய நம, ஓம் விக்னேஸ்வரன். அதுபோல இந்த தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னன்னு பார்க்க போறீங்கன்னா, ஒவ்வொருவரும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு அருளை பெறணும். அந்த அருள் எப்பேற்பட்ட அருள்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவனை உனக்குள் பார்ப்பது தான் அருள். அந்த அருளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தீட்சை. அந்த தீட்சையை அடியேன் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் அதற்கு முதல் தகுதி என்னவென்றால், நீங்கள் சைவ உணவை சாப்பிட வேண்டும். இதுதான் முதல் தகுதி. ஏன் அந்த முதல் தகுதினா, மனிதனாக மாறின பிறகு அந்த தகுதி ஆண்டவனாக உங்களுக்குள்ளேயே காமிப்பேன். ஆண்டவனா அந்த தீட்சை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள். அது மட்டும் அல்லாமல் வாழ்வில் மட்டுமல்ல, ஆண்டவன் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். அந்த ஆண்டவன் அருளை எப்படி பெறுவீர்கள் என்றால், அதற்கு தான் வந்த ஞானிகள் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவனை நீ அடைய வேண்டும் என்றால் குரு மூலமாக தான் அந்த அருளை பெற முடியும். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை என்று சான்றோர் வாக்கு. அப்பேற்பட்ட அந்த சான்றோர் வாக்கு பிரகாரம் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் நீங்கள் இறைவனை அடைய வேண்டும். அந்த இறைவனை அடைவதற்குண்டான வழிதான் தீட்சை. அதை யாராக இருந்தாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த தீட்சையை பெற்றவர்களுக்கு என்ன தகுதி முதலே சொல்லிட்டேன், சைவமாக மட்டும் இருக்கணும். இவங்க யாரான ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் இல்லாமல் மனிதனாக மாறின அவங்க அனைவருக்கும் இந்த தீட்சையை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஆகையால் நீங்கள் அனைவரும் இந்த தீட்சையை பெற்று இறைவனோட அருளை நான் உங்களுக்கு காட்டி கொடுப்பேன். அப்போ எதுக்கு ஏன் அதை காட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ இறைவனே உங்கள்கிட்ட டைரெக்டாக உங்களை காமிச்சு கொடுத்துட்றேன். அப்போ நீங்களும் உங்களுக்கும் இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு டைரக்ட் சம்பந்தம் ஆகிடும். அந்த சம்பந்தத்தை சொல்லி கொடுப்பது தான் தீட்சை. அதுபோல் இன்றைக்கு அருமையான ஒரு ஐயா, அவர் ஐயா பேர் சொல்லுங்க. ஜன்னா. ஜன்னா ஐயா இன்னைக்கு சந்திக்க வந்துக்கிறோம். அற்புதமான ஒரு மனிதர். அதாவது ஒரு மனிதன் தோன்றுனா எப்படி தோன்றதுக்கு ஐயா அவங்க அற்புதமாக
வள்ளுவர் சொல்றார், தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுக அக்தலார் தோண்டாமை நன்றுன்றார். அது போல ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் இது போல வாழணும். இயற்கையா பாருங்க எப்படி, அதுதான் இறைவனோட அருள் பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இது போல நீங்க எல்லாரும் வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தீட்சை நீங்க பெறணும். அதுக்கு இப்போ நம்ம இந்த இடமும் உங்களுக்கு நான் கொடுப்போம். ஐயா செந்தில்நாதன் ஐயா மூலிமா உங்களுக்கு அது தெரிவிப்பாங்க. பாபு ஐயா, செந்தில்நாதன் எல்லாம் ஒரு டீமாக நம்ம உங்கள் எல்லாரையும் என்ன பண்ண போகிறேன், இந்த உலகத்தில் ஆண்டவங்கிட்ட இட்டு போய் விட போகிறேன். அது எப்படின்னா அதுக்கு தகுதி வேணும், அதுக்கு தான் தீட்சை. அது பல வகையான தீட்சை இருக்குது. அதில் முதல் படி உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்றேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லோரும் அனைவரும் வர வேண்டும். அதை வரும்போது அவர்களுடைய தொடர்பு நம்பரை கொடுப்பேன். நீங்கள் அவர்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இறைவனுடைய அருளை பெறலாம் என்று வருக வருக என்று உங்கள் உலக மக்கள் அனைவரும் நான் வருக வருக என்ற வரவேற்கின்றேன். இப்போது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக. வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம இப்போ யாரை பார்க்க போறோம்னா நடமாடும் சித்தர், அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த ஒரு வாசகத்திற்கு மாபெரும் சொந்தக்காரர் நடமான சித்தர் திரு எம்ஜி அரசுசாமி ஐயா அவர்களை அவர்களுடைய ஆசிரமத்தில் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கிட்ட இந்த சமூகத்துக்கான ஒரு 20 கேள்வி நானும் என்னுடைய நண்பர் திரு பாபு அவர்களும் கேட்க போகிறோம். அதுக்கு ஐயா உடனடி பதில் நம்மளுக்காக தரப்போறாரு. முதல் கேள்வியா, இந்த சமூக விழிப்புணர்வு அடையணும்னா எதை இன்னைக்கு முதல்ல கடைபிடிக்கணும் ஐயா? அற்புதமான கேள்வி கேட்டாரு, சூப்பரான கேள்வி. நம்ம ஐயா செந்தில்நாதன் ஒற்றுமையால் தான் விழிப்புணர்வு அடையணும். ஒற்றுமை தான் விழிப்புணர்வு. ஒற்றுமையால் ஒரே வார்த்தையில் ஒற்றுமையால் விழிப்புணர்வு கிடைக்கும்ன்றது ஐயாவுடைய ஒரு அறமான ஒரு வார்த்தையா இருக்குது. அப்புறம் இந்த சமூகத்திற்கு இன்று எது ரொம்ப குறைஞ்சி போயிருக்குதா நீங்க நினைக்கிறீங்க உங்க பார்வையில? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. எது குறைஞ்சி போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போயிருக்கு. அருமையான வார்த்தை ஐயா. இந்த சமூகம் எதை எதிர்கொண்டு வந்தா இனி வாழ்க்கையில எல்லாரும் ஒரு சிறப்பு அடைவாங்க, அதுக்கு ஒரு வரி. எதை எதிர்கொண்டால் வாழ்க்கையில சிறப்பான ஒரு வாழ்க்கை அடைய முடியும்? இப்போ நீங்கள் கேள்வி அற்புதமான கேள்வி தான். எதையை நாம் எதிர்கொள்ளவில்லை, எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை நாம் செய்தோம்னா எதிர்கொள்ளத்தான். நம்ம ஒரு குடும்பத்துல நம்ம ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறதுக்கும் நம்ம அன்பு கடவுள் மேல செலுத்துறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு ஐயா. அருமை. இந்த வித்தியாசங்கள் நம்ம வர சன்னதிக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுடைய பார்வையில் ஐயா? அதாவது அன்புன்றது பாசத்தால் வருது, கரெக்டுங்களா? குடும்பத்தில் வரும்போது குடும்ப அன்பு பாசத்தால் வருது. இறைவன் மேல அன்பு வரும்போது பார்த்தீங்கன்னா அது கருணையால் வருது. நம்ம இந்த 365 நாள் இந்த ஒரு வருடத்துல நம்ம உலகத்துல எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. அதாவது எல்லா நாட்களையும் ஒரு சிறப்பு நாட்களா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுல ஒரு விதமா கொண்டாடுறாங்க. இப்போ இந்த பெருகி வர கல்ச்சர்ல காதலர் தினத்தை கொண்டாடுறாங்க ஐயா. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அருமையான வார்த்தை. அதாவது உலகத்துக்கு இன்றைக்கு தேவையான வார்த்தையை ரொம்ப அற்புதமா செந்தில்நாதன் ஐயா கேட்குறாரு. இதை இப்போ இல்லை, உலகம் தோன்றும் காலத்திலேருந்து இந்த காதல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் அப்படின்றாங்க. அப்போ அந்த அன்பு இருந்தால் தான் காதலுக்கு முதல் அஸ்திவாரம் தான் அன்பு தான். அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் இருக்கணும். அப்போ தான் அது அன்புக்கு காதலாக மாறி அது இந்த உலகத்தில் பெரிய தழுத்து வரும். சரி, நன்றி ஐயா. உங்களுடைய அருமையான பதில்கள் எங்களை மெய்சிலிருக்க வைக்கிறது. இதில் ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. இப்போ என்னை தொடர்ந்து என்னுடைய நண்பர் பாபு அவர்கள் உங்களிடம் சில கேள்விகள் கேட்பார். ஐயா வணக்கம். 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 ஐயா, இப்போ இருக்கிற சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பணத்தை நோக்கிய ஒரு ஓட்டமாக தான் தெரியுது பார்க்குறப்போ. ஸோ அதுக்கான காரணம் அப்படியே ஒரு 50 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா பணம் ஒரு பெரிய ஒரு பொருட்டாக இல்லாமல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணம் தான் ஒரு பொருட்டாக இருக்குது.
அதை பற்றி உங்களுடைய கருத்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அருமையான கேள்வி, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்வி. பாபு ஐயா வந்து அருமையாக கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஏன் பணம் தேவைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கே பார்த்தாலும் நோய், அதே போல் வந்து டெக்னாலஜி உலகம் ஆயிடுச்சு. அப்போ இந்த டெக்னாலஜி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா பணம் தான் தேவை. அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா, நேர்மையாகவும் நியாயமாகவும் சத்தியமாகவும் தர்மமாக சம்பாதிக்கணும். அப்போ நேர்மையாக சம்பாதிக்கணும்னா ஒன்று உழைப்பு மூலிமா சம்பாதிக்கணும், ஒன்று தன்னுடைய அறிவால் சம்பாதிக்கணும். அப்போ அந்த அறிவை எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம். உழைப்பால் சம்பாதிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கலாம். அந்த உழைப்பால் வர ஊதியம் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து சேமிப்பு இருக்கணும். ஆனால் மக்கள்கிட்ட இன்னைக்கு சேமிப்பு இல்லை. அப்போ அந்த சேமிப்பு ஏன் அப்படின்னா, அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், ஆகுவாரா ஈட்டினும் போகுவாரா அகல கடைன்றார். அதே போல் ஔவையம் சொல்லுது, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை, எல்லோருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பிலும் தீயனாய் நல்லோருக்கும் போலனாய் நாடுன்றது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையில் அவஸ்தைப்பட்டுக்கின்னு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது இல்லாமல் நிம்மதி இல்லாத வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேமிப்பு இருக்கணும். அப்போ சேமிப்பு, உடல் ஆரோக்கியமான உணவு இருக்கணும். அந்த உடல் ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கும். அப்போ நோய் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படியே நிற்கும். அதை விட்டு உங்களுக்கு நோய் நொடிமா ஆச்சுன்னா சம்பாதிக்கிறது ஃபுல்லாக டாக்டருக்கு அவங்களுக்கு கொடுத்து வீணாயிடும். அதனால் எங்கள் பாட்டியே சொல்லணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. அதனால் நம்ம வந்து பணம் முக்கியம். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பல வழி இருக்குது. நீங்கள் 2 பேரையும் கான்டாக்ட் நம்பர் கேளுங்க, நான் உங்களுக்கு வழி சொல்லித்தரேன். அற்புதமான வழி இருக்குது, சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அற்புதமாக கேட்டார் ஐயா. ரொம்ப நன்றி ஒரு விளக்கத்துக்கு. அதே மாதிரி நான் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க. அதாவது பணம் வந்து இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பணத்துக்கு வந்து நம்ம முக்கியன்றது, நம்ம நோய் இல்லாமல் வாழ்ந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும்ன்றதை நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய சிம்பிளான அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டீங்க. அப்போ வந்து அந்த பணம் வந்து முக்கியன்றது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கினாவே பணம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வருன்றதை நான் நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்தீங்க. பட் எனக்கு இந்த ஒரு கேள்வியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அருமையாக நீங்கள் புரிய வச்சிட்டீங்க. அதனால் உங்களுடைய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய வந்து உங்ககிட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு எனக்கு அருமையாக பதில் கொடுத்தீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருளாலை உங்களை அனைவரும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயாவை சந்திக்கணும்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம ஐயாவுடைய ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமத்தில் ஐயா கிட்ட வந்து நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய குறைகள், கேள்விகள், துக்கங்கள், சந்தோஷங்கள் எதையுமே ஐயாவோட வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம இடம் குப்பத்துப்பாளையம், இந்த இடத்துல ஐயாவுடைய ஆசிரமம் இயங்கி கொண்டிருக்குது. அதோடைய லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாம் வர வீடியோவில் தரோம். ஐயாவை பின்தொடருங்க. ஐயாவுடைய நல்ல வீடியோக்களை பார்த்து இன்னும் பலருக்கு இதை பரப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயாவோடைய எதனா கேட்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஐயாவுடைய சிறப்பு பதில்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் வரும். நன்றி, நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும்